ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி முடியா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை ஏற்படுத்தின தேவனே, நம்மை தெரிந்து கொண்ட தேவனே, நம்மை முன்குறித்த தேவனே, இந்த காலவேளையில் ஹல்லேலூயா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. எண்ணி முடியா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர் இந்த காலவேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட கிருபைக்காக ஹல்லேலூயா உற்சாகமாய் அவரை வரவேற்போமா. கரங்களை தட்டி வரவேற்போமா. இந்த காலவேளையில் என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த காலவேளையில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், அரவணைக்கும்படியாய், தேற்றும்படியாக, நம்மை திடப்படுத்தும்படியாக, நம்மை உருவாக்கும்படியாக இந்த காலவேளையில் அந்த தேவாதி தேவன் நமத்தில் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், மகத்துவமானவராய், அற்புதங்களை செய்கிறவராய், விடுதலையை தருகிறவராய். ஹல்லேலூயா. இப்படி விண்ணப்பங்களை கேட்கிறவராய். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் எத்தனை சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில உடனே நமக்கு மறு உத்தரவு அருளினாரே, பதில் கொடுத்தாரே. இந்த காலவேளையில அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. இன்றும் எங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், உங்களை அதிசயங்களை ஹல்லேலூயா காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்களின் தேவனவர், அவர் உடன்படிக்கையின் தேவனவர், அவர் ஜீவனுள்ள தேவனவர். இந்த காலவேளையில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே தகப்பனே அப்பா உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிப்பதில்லை, உம்மை போல எங்களை ஆண்டவரை அரவணைப்பதில்லை, உம்மை போல எங்களை நடத்துவதில்லை. ஆச்சரியமாய் எங்களை நடத்தினீரே ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரே கனத்திற்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், உன்னதமான தேவனை இந்த காலவேளையில் உயர்த்தும்படியாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி தகப்பனே. எங்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் போக்கிலும் வரத்திலும் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் நீர் நன்மை செய்தபடினால உமக்கு நன்றி ராஜா. ஆச்சரியமா எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்தீரேப்பா, அக்கினி மதிலா எங்களை பாதுகாத்தீரேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேட்கிறோம், எத்தனையோ ஆண்டவரை யுத்தங்களை சத்தங்களை கேட்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி யுத்தத்தின் சத்தங்களை கேட்பீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரை. எத்தனையோ வாதைகள் அப்பா, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பின் கரம், பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்கள் மேலே இருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கும்படியா இந்த நேரத்தை கொடுத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீரே ராஜா. உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய்,
உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கலிகூறும்படியாய் உடைய சமூகம் நித்தமும் ஆனந்தம் பேரின்பம் என்று பார்க்கிறோமே. இந்த காலவெளியிலே தகப்பனே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு விசை கூட உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நேரங்கால நிமிஷங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், கனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே தகப்பனே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களை ஒரு விசை கூட பலப்படுத்துவீராகப்பா. எந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்திருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தேவனுடைய சித்தம் இந்த நாட்டிலே நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோப்பா ஆண்டவரே. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக ஆண்டவரே தகப்பனே எங்களை போஷித்து உடைய வார்த்தையினால எங்களை உருவாக்குகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாழினாலும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் தகப்பனே உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக, வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன், இந்த காலவெளியில் தகப்பனே எங்களோடு இடைபடுவீராக. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாட்சியின் வேலையை ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஞானஸ்தானத்திற்காக ஒப்பு கொடுத்த 5 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறித்த தேவன் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன். இந்த நாளுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் ஒப்பு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 5 பேருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்கிற அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நடத்தின விதத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிறவர், மகா வறட்சியான காலத்திலும் நம்மை ஹல்லேலூயா திருப்தியாய் நடத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி திருப்தியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய்யும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துகத்தடி விரலினை போக்கி சொல்லை நடுவில் நீக்கி. துகத்தடி விரலினை போக்கி சொல்லை நடுவில் நீக்கி. திருவ
சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமென். கருயிலோ அவரை துதிப்போமா? தொடர்ந்து துதி செய் மனமே. கருயிலோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதபடி நிறைவேற்றுகிறவர். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியோடு பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் உற்சாகமாய். ஆமென். கருயிலோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. கருயிலோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை எல்லோரும் சொல்லுவோமா? நம் சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். தலைமுறையை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆமென். ஹalleluya. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன். ஹalleluya. அவர் வாக்கு தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹalleluya. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரர் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹalleluya. ஹalleluya. இந்த காலவேளையிலே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற எங்கள் தேவன் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை தந்தவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். ஹalleluya. உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோமா? ஹalleluya. நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி உற்சாகமாய். ஆமென். உம்மை ஆராதிப்போம். ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, ஆமென். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை ஆமென். மாற்றி தந்தீர், ஆமென். சிறுமாயின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, ஆமென். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே,
கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. ஹல்லேலூயா. ஆராதிப்போம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே அவர் மாத்திரம் நமக்கு போதும் என்று சொல்லி எங்கள் சொந்தமானி. அறிக்கையிட்டு சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையெம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையெம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்து எதிரி வரும்போது துதிக்க செய்து எதிரிகள் முன்பாலே பாட செய்து மதில்களை இடிக்க செய்து அதை எரிகோவின் மதிலை உடைக்க செய்த தேவன் அவர். துதிக்க செய்து எரிகோவின் மதில்களை இடிக்க கரங்களை வைத்து சொல்லுவோமா? நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிப்போம் என்றும் ஜெயமே. நீர் மாத்திரமே, Yes, Jesus, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கையிட்டு சொல்லுவோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. அந்த நல்ல தேவனை நாம் நன்றியோடு துதிப்போமா? இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹalleluya. சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் இந்த வேளையிலே துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நாம் நம்மளுடைய வாய்களை திறந்து சொல்லும், ஆண்டவரே நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya. அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஹalleluya, கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து, ஹalleluya, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹalleluya நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஹalleluya. வெறும் வார்த்தைகளாலே அல்ல, உணர்ந்தவர்களாக ஹalleluya வாய்களை திறந்து சொல்லுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று வாய்களை திறந்து சொல்லுமா? எத்தனை நன்மையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறாரே, எத்தனை நன்மையான காரியங்கள். ஹalleluya. நமக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து நாள்தோறும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வருகிற தேவன். ஹalleluya. தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை செலுத்துவோமா? இது மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல, ஆண்டவருக்கு துதி பலிகளை ஏறெடுப்போமா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த வேளையிலே ஸ்தோத்திர பலியிட்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் சொல்லி துதிக்க போதாது, போதாது ஆண்டவரே. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஹalleluya, நீர் சிறந்தவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக ஆண்டவரே. ஹalleluya. ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்களுக்கு நன்மை செய்கிறவர் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தின தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. காலைதோறும் அது புதியவைகளாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஹalleluya, ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகினாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடி பாதுகாத்து வந்த தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது அவருடைய கிருபை. ஹalleluya. உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நன்றி என்று சொல்லுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நாம் கார்களிலே பிரயாணப்பட்டு போகிற நேரத்திலே எத்தனையோ வாகனங்கள் ஹalleluya பரிதாபமான நிலையிலே நாம் பார்க்கலாம்.
ஆனாலும் தேவன் நம்மேல் கிருபையாய் வைத்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே. ஹalleluya. அந்த இடத்துல சுவாசத்தை தந்திருக்கிறாரே. ஹalleluya. அதற்காக அவரை ஆராதிப்போமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய அதிசயங்களை நினைத்து இந்த வேளையிலே நாம் ஹalleluya அந்த வேளையிலே நாம் அவரை துதிப்போமா. ஹalleluya. 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 மரியாள் சொல்லுகிறார், வல்லமையானவர் ஹalleluya வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் திரும்பி பார்ப்போம். அந்த வல்லமை உள்ள தேவன் நமக்கு எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை வல்லமையான காரியங்களை, எத்தனை நன்மையான காரியங்களை செய்து வந்திருக்கிறார். ஹalleluya. அது எண்ணுக்கடங்காதவைகள், அது எண்ணுக்கடங்காதவைகள். ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஏசாயாவை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் முன்னே நடத்தி, கர்த்தர் நித்தமும் முன்னே நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே மகாவறட்சியான காலங்களை போல காணப்படலாம். ஹalleluya. இஸ்ரேல் ஜனங்களை ஹalleluya அந்த வனாந்திர பாதையிலே நடத்தின தேவன் அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஹalleluya. அவர்களுக்கு ஹalleluya வானத்தில் இருந்து மன்னாவை அனுப்பின தேவன். அது ஒரு மகாவறட்சியான காலங்களை போல காணப்பட்டாலும் ஹalleluya அவர்களுடைய எலும்பை நினமுள்ளதாக்கி ஆண்டவரை பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மளை தள்ளாட விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஹalleluya. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வாக்களித்தது போலவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. அவர் தாழ்மையில் இருக்கிறவரை ஹalleluya எளியவனையும் குப்பையிலும் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. நாம் யோசித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இருந்தோம். ஆண்டவர் இன்று தினத்திலே எவ்விதமாக நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வந்திருக்கிறாரே. ஹalleluya. ஹalleluya. அவர் மகா பெரிய தேவனாய் இருந்தோம் தாழ்வில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். தாழ்வில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் வாக்களித்தது போலவே பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆபிரகாமுக்கு வாக்களித்தது போலவே ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் அவனை பலியிட செல்ல ஹalleluya பலியிட சொன்னது போல ஆண்டவர் அவனிடத்தில் பேசினது அவன் ஆண்டவருக்கு ஒப்பு விட்டான். ஹalleluya. அந்த வேளையிலேயும் அவன் யோசித்திருக்கலாம், எல்லாமே முடிந்ததே, இத்தனை வயது ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தது, ஆண்டவர் எனக்கு வாக்களித்தாரே, எல்லாமே முடிந்தது என்று யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் யெகோவா ஈரேயாகவே இறங்கினார். யெகோவா ஈரேயாகவே இருந்து அவனுடைய தேவைகளை சந்தித்தார். அது ஒரு ஹalleluya. அது முடிவல்ல, அது முடிவல்ல. அந்த தினத்திலே ஒரு புதிய துவக்கத்தை தந்து ஈசாக்கினாலே பழுகி பெருக செய்த தேவன் அவர். அதே யெகோவா ஈரேயான தேவன் நம்மளுடைய தேவன். ஹalleluya. ஒருவேளை நீங்க யோசித்திருக்கலாம், ஹalleluya இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் காணப்படுகிறேனே, ஹalleluya எல்லாம் முடிந்தது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார், அவர் யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன். யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன் சகல தேவைகளையும் சந்திக்கிறவர். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஹalleluya. அந்த வேளையிலே இந்த பாடலை பாடி நாம் அவரை ஆராதிப்போமா. வெறும் வார்த்தைகளாலே அல்ல, உள்ளத்தின் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் உணர்ந்தவர்களாக பாடுவோமா. ஹalleluya. Hallelujah. பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன். உணர்ந்தவர்களாக சொல்லுமா. பெற்றவன் நான். உன் தயாளத்தில்
அவருடைய கிருபையை நினைத்து நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. கரங்களை வைத்து சொல்லுமா, ஏலீரே ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, ஏலீரே ஆயிருக்கிற தேவன், யெகோவா ஈரே ஆயிருக்கிற தேவன் அவர். அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலைக்குனி ஒரு நாளும் தலை குனிய விடாத தேவன் அவர். விடல, என்னை தலைக்குனியவும் விடல. என்னை நம்பி வாழ்ந்ததற்கு மாற்றமில்லை, ஏமாந்து போனதுக்கு உம்மை நம்பி வாழும் எனக்கு மாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் இருப்பதில்லை. குப்பையில் இறந்து இருவையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். யோசித்து பாப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி குப்பையிலே நாம் இருந்தோம். பரத்திலிருந்து தாழ்வில் இருந்த நம்மை உயர்த்தி வைத்த தேவன் அவர். வாழ்வை மாற்றி விட்டீரே, உம் கிருபைக்கு உதாரணமாக வாழ்வை மாற்றி. கரங்களை வைத்து சொல்லுமா, யெகோவா ஈரே, நீர் ஏலீரே ஆயிருக்கிறீர். போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போனதாக. கரங்களை தட்டி அந்த யெகோவா ஈரான தேவனை நாம் நன்றியோடு துதிப்போமா. அவரை நம்பி இருக்கிற மனுஷரை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேயாக இருந்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். நம்மளுடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவைகளை நினைத்து இந்த வேளையில நாம் புலம்ப தேவையில்லை. அதுகளை பார்க்கிலும் நம்மளுடைய தேவன் பெரிய தேவன். அவரை இந்த வேளையில ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அது எப்படிப்பட்ட வனாந்திரமான பாதைகளாக இருந்தாலும் தேவன் ஹல்லேலூயா யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் கை அவனோடு கூட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொன்னது போல அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்குகிற தேவன். நம்மளுடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்கி வழி நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ ஹல்லேலூயா வனாந்திரமான சூழ்நிலையாக இருந்த போதிலும் ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்த போதிலும் ஆண்டவரே தேவைகளுக்கும் அதிகமாக இருக்கிற தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மையான காரியங்கள் செய்து வந்தீரப்பா. எத்தனை நன்மையான காரியங்கள் செய்து வந்தீரப்பா. வேதத்திலே நாம் பார்க்கிறோமே, அந்த விதவை ஹல்லேலூயா இருக்கிறதை உண்டு ஹல்லேலூயா மரணம் அடையலாம் என்று யோசித்த வேளையிலே அந்த குறைவையும் நிறைவாய் மாற்றின தேவன் அதே யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன். இந்த வேளையிலே ஹல்லேலூயா அவர் குறைவுகளை தருகிற தேவன் அல்ல, குறைவுகளை நீக்கி நிறைவை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. சகலத்தையும் நீர் சந்திக்க நீர் வல்லமை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல
நாம் ஒருவேளை மனுஷர்களை நினைத்து ஹalleluya மனுஷர்களே ஹalleluya நம்பிக்கை வைத்திருக்கலாம். அநேக நேரம் நாம் வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya ஹalleluya அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya எரேமியால நாம் விதமாக வாசிக்கிறோம். ஹalleluya கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம் தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் ஊஷின வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் ஹalleluya மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தத்துமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மந்தையை போல் இருப்பான் என்று யார் என்றால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். ஒருவேளை வனாந்திர பாதையிலே நாம் சென்று கொண்டு இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில கொண்டு இருக்கிறான். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற போது அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாறுதலுக்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் நமக்கு வாக்களித்தது போல உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன். ஹalleluya அவரே நமக்கு நம்பிக்கை, அவரே நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு ஹalleluya கண்மலையாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya உம்மை நம்பி ஹalleluya ஹalleluya உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவரே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிற தேவன். ஹalleluya உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya அவர் வாக்களித்தது போலவே கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்த்து ஹalleluya இரவும் பகலும் ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்வேன் என்று வாக்களித்தது போல ஹalleluya இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் அவர். ஹalleluya அவர் ஒருவரே நம்பத்தக்கவர், அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். நாம் ஒருவேளை மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஹalleluya கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya சொல்லும் ஆண்டவரே நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீரே எங்களுடைய நங்கூரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நாளத்திலும் சொல்லுவோம் கரங்களை சொல்லுமா எல் ஷடாய் அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்மை பெருக செய்கிற தேவன் அவர் ஒருவரே. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுமா தேவமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே அல்லாடி நான் நடத்தும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே அல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே வேகமோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே வேகமோ தொடங்கினதே. கரங்களை வைத்து சொல்லுமா எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் ஒருவரே தெய்வம் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே. யெகோவா தேவனே
பெருக செய்பவரே, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, மொத்தமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. சம்பூரணத்தை மாற்றுகிற தேவன் அவர். வறட்சியை செழிப்பாக்கி வளரெல்லாம் போஷித்தீர். என்ன குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வளரெல்லாம். கரங்களை வைத்து சொல்லுமா, எல் ஷடாய், எல் ஷடாய், எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, யெகோவா இருக்கிற தேவனே, என்னை பெருக செய்பவரே, சத்தத்தை உயர்த்தி எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எஸ் ஜீசஸ். கரங்களை தட்டி எல் ஷடாயான தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின தேவன் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட வந்து ஹல்லேலூயா பாதுகாக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. பாதம் கல்லிலே இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஹல்லேலூயா கரங்களிலே ஏந்தி செல்லுகிற தேவன் அவர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே, எங்களுடைய பயணத்தினில் நீர் இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள், ஆண்டவரே எங்களுடைய துவக்கங்கள் அற்பமாக இருக்கலாம் அப்பா, அதை அவற்றையும் நீர் நிறைவாய் மாற்றுகிற தேவன், சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் வர்த்திக்க வைக்கிற தேவன். ஆண்டவரே நீர் குறைகளை தருகிற தேவன் அல்ல, குறைகளை நீக்கி நிறைவை தருகிற தேவன். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, அவயங்கள் உருவாதற்கு முன்னே அவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்த தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெற்ற தாய் கூட மறக்கலாமா? அது முடியாத காரியம்தான். ஆனால் பெற்ற தாய் கூட மறக்கலாம். ஆனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்த தேவன். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. தம்முடைய உள்ளங்கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினாலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று. ஏனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அல்ல, அவரே நம்மளை உண்டாக்கின தேவன், அவரே நம்மளை உண்டாக்கின தேவன், அவரே நம்மளை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறபடினாலே அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஹல்லேலூயா மனுஷர்கள் நம்மளை தள்ளிவிடலாம், ஆனால் ஹல்லேலூயா தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே சங்கீதகாரன் தாவீது சொல்லுகிறான், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார் என்று. அவன் விழுந்தாலும் அவன் ஹல்லேலூயா மடிந்து போவதில்லை. மனுஷர்கள் நம்மளை மடியத்தக்கதாக அவர்கள் தள்ளலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை தாங்குகிற தேவன், அவர் நம்மளை தாங்குகிற தேவன். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை, கலகமடைந்து மனமுடைவு அடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாம் மடிந்து போகிறதில்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஏந்தி சுமந்து தாங்கி நம்மளை தப்புவிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக வைத்து பாராட்டும் தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு அப்பா எங்கள் மேல என்னில் வைத்து கரங்களை வைத்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை என்று சொல்லி அவர் நம்மளை தப்புவித்த தேவன் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவர் உணர்ந்தவர்களாக ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. தெரிந்து போன இந்த நாளலை என்றும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். நெறிந்து போன நாணலை அவர் முறிக்கிற தேவன் அல்ல. மங்கி எரிகிற தீயை அவர் அணைக்கிற தேவன் அல்ல. மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். சொல்லுமா? என்னை தப்புவித்து உணர்ந்தவர்களாக என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. நிறுத்தப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலங்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் நாம் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாம் மடிந்து போவதில்லை. என்னை என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை, உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர் நம்மளை வெறுக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது போல ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னை தப்புவித்த தேவனே, தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே.
தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. கரங்களை தட்டி அவருடைய அன்பை நினைத்து ஹalleluya. எத்தனை அன்பு நம்மேல் வைத்திருக்கிற தேவன் அவர். ஹalleluya. நாம் அவர் மேல் அன்பு வைக்காவிட்டாலும் கூட அவர் நம்மை ஹalleluya கைவிடாத தேவனாயிருந்து எத்தனை அன்பு நம்மேல் வைத்திருக்கிற தேவன். ஹalleluya. வந்த ஒவ்வொரு சோதனையிலும் வந்த ஒவ்வொரு நெருக்கத்திலையும் நம்மளை தாங்கி தப்புவித்து வழி நடத்தின தேவன் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் கனமும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் நீர் எல்லாருக்கும் மேலே தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலவெளியிலே கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களை உருவாக்குகிற தேவன். இந்த நாளிலும் ஒரு விசை கூட உடைய வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசும்படியாய் அடையனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதிகர மகிமையில்லாமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே கர்த்தர் எவ்வளமாக கிரியை செய்தார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற காரியம் 43வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆண்டவரை குறித்ததான ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அதற்கு முன்பதாக அவர்கள் பயந்து மேல் வீட்டறையிலே அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இறங்கின போது இவர்களை கண்டு அநேகர் பயம் உண்டாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அற்புத அடையாளங்கள் அங்கே காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சபையில், தேவ சபையில் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அற்புதங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, நல்லா கவனிங்கன்னா, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சாதாரணமான ஒரு மனுஷனை பயன்படுத்தி தேவனுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் அசாதாரணமான காரியங்களை இந்த பூமியிலே கர்த்தர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா.
சாதாரணமான ஒரு மனுஷனை பயன்படுத்தி ஆண்டுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் அசாதாரணமான காரியங்களை இந்த பூமியிலே நடப்பிக்கிற காரியங்களை தான் நாம் அற்புதங்கள், அடையாளங்கள் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா! நம்மை கொண்டும் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இங்கே ஆண்டுடைய பிள்ளைகளை தேவ சபையிலே வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒவ்வொரு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே அநேகரை பயன்படுத்தினார். அநேக அற்புதங்களை பார்க்கிறோம். யாக்கோபு 5:17-18 நான் வாசிக்கும்பொழுது எலியா என்கிற வாசிப்போம். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, ஆமென். ஹல்லேலூயா! தந்தது. சாதாரணமான, அதுக்கு தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா! ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! நம்மை போல நமக்கு காணப்படுகிற எல்லா காரியங்களும் அவனுக்கு காணப்பட்டது. ஆனால் எலியா என்கிற ஒரு மனுஷன் ஜெபித்த போது வானம் அடைக்கப்பட்டது. மறுபடியும் ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! சாதாரணமான ஒரு மனுஷனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் செய்கிறவர். ஹல்லேலூயா! இந்த நாட்களிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மேல இருந்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! நம் மூலமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதற்கு இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! எனவே நாம் பார்க்கிறோம் தேவ சபையிலே இது எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11 வரை வாசிப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே 238வது பக்கம் ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! அவருடைய சித்தத்தின்படி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இங்கே ஆவியின் வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக வரங்களினாலே நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனானவர் சபையிலே அதை ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லும்போது அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் சபையிலே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா! அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 28வது வசனத்தை வாசிங்க. தேவனாலே சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா! தேவனானவர் சபையிலே அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அற்புத அடையாளங்களை சபையின் மூலமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதி அப்போஸ்தலர் சபையிலே சபையின் மூலமாக அந்த அற்புத அடையாளங்கள் வந்தது. அநேகர் கர்த்தரண்டையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா! ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே ஆவியானவர் இன்று நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அற்புத அடையாளங்களை சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சபையில் பார்க்கும்போது அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி 2 விதமான விசுவாசிகளை நாம் பார்க்கலாம், 2 விதமான ஜனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது ஜனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே தேவனை அறிந்து அவரிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா! விசுவாசத்தினாலே ஆண்டவரை நன்கு அறிந்து ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவரிடத்திலே வந்து விசுவாசத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனம். இன்னொரு ஜனம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்ற பிறகு அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா!
ரெண்டு விதமான கூட்டங்கள் இருக்கலாம். இன்றைக்கும் பார்க்கல, புறஜாதியார், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அநேகர் அவரிடத்தில் வரும்போது அவரை குறித்து அறியாமல் வருவாங்க. ஆனால் அவர்கள் வந்த பிறகு, கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த பிறகு அவர்களை அவர் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் அற்புதம் செய்வார் என்று அவர் அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ரெண்டு கூட்டத்தை பார்க்குறோம். முதலாவது கூட்டத்தை நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, 100க்கு அதிபதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை வாசிப்போம். வேகமாக வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நன்கு அறிந்த ஒரு சம்பவம். ஆண்டவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை அவன் அறிந்தபடியினால, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி ஆண்டவரை அறிந்து, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை அறிந்து அவரிடத்தில் வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அதே போல நம்ம வாசிக்கும் போது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்ரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 43, 44 வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் வந்தால், ஆண்டவரை நன்கு அறிந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நிச்சயமாக எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்து அங்கே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். 48வது வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நடத்தினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது கூட்டத்தை நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அநேகர் ஆண்டவரை அறியாதபடி அவரிடத்தில் வந்து அற்புதத்தை பெற்ற பிறகு அவர்களை விசுவாசிக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். இரண்டாவது கூட்டம் யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் 47, 48 வாசிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், இப்படிப்பட்ட ஜனம் என்றால் அவர்கள் அற்புதங்களை அடையாளங்களை காணாவிட்டால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. அநேக ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து வந்து ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு கூட்டம், ஆண்டவரை அறியாதபடி அவர் அற்புத அடையாளங்களை கண்ட பிறகு அவர்களை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான காரியங்களை இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேங்க. எனவே இந்த நாட்களை எதற்காக கர்த்தர் சபையில் அற்புத அடையாளங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஜனங்களும் ஆண்டவரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை விசுவாசியாதவர்கள் அந்த அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அற்புத அடையாளங்களை சபையிலே ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சபையிலே அற்புத அடையாளங்களை அதற்காகவே கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மோசே நாட்களில் பார்க்கும்போது இதே அதிகாரம் 53 வாசிங்க. யோவான் 4:53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை அவன் அறிந்த பிறகுதான் அவன் என்ன சொல்றான், அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதற்காகவே கர்த்தர் அற்புத அடையாளங்களை வைத்திருக்கிறார். யோவான் எதற்காக சபையிலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான்.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புத அடையாளங்களை வைத்திருப்பதற்கு காரணம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை அந்நியர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, தேவனை வெளிப்படுத்தும்படியாக அற்புத அடையாளங்கள் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. எனவே மோசேயுடைய நாட்களில் நாம் பார்க்கும்போது, மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அந்த ஜனங்களிடத்தில் எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது மோசே சொல்கிறார், அவர்கள் எப்படி என்னை நம்புவார்கள் என்று சொல்லும்போது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1-9 வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் அது அற்புதத்தை பார்க்கும்போது தான் அவர்கள் நம்புகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. எனவே நம்ம இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லா வரங்களையும் கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார்? அந்த அற்புதங்கள் அடையாளங்களை அந்நியர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நம் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தும் முதலாவது காரியம், அற்புதங்கள் ஏன் சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை அந்நியர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் அற்புத அடையாளங்களை நம்ம மத்தியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் பார்ப்போம், அநேகருடைய சாட்சியை நாம் கேட்கும் போது பார்க்கிறோம், அநேக சூழ்நிலையில் கர்த்தருடைய மகிமையான காரியங்கள் அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் அண்டிலே சேருகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு அங்கே பிரசங்கிக்கும் போது இப்படியாக பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் ஆனால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஏன் நமக்கு வந்தது என்று சொல்லி அநேக நேரத்தில் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை சாதாரணமாக வருவதை காட்டிலும் அது அதிகமாக ரூபாகரமாக வரும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நாமம் மேலும் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன வியாதியாக இருக்கலாம், ஆனால் பெரிய காரியங்கள் நம்முடைய எதிர்த்து வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று பார்க்கிறோம். முதலாவது யோசுவாவின் நாட்களில் பார்க்கிறோம், வாக்கு தத்தங்கள் வைக்கப்பட்டது, ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக ஒரு தடை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த யோர்தான் நதியை குறித்து நாம் பார்க்கும்போது அது நார்மலாக ஓடிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, சாதாரணமான
காணப்படுவதை காட்டிலும் அது அந்த 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அறுப்பு காலமாய் காணப்பட்டது, கரை புரண்டோடுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. அவர்களால் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் இதை கடந்து போக முடியாதபடி சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. நார்மலாக யோர்தான் நதி ஓடுகிறதை பார்க்கலாம், அவங்க போய் அந்த சேருகிற நேரத்தில் அறுப்பு காலமாக இருந்தபதனால கரை புரண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை, அதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை அவர் காண்பிக்கிற தேவன், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன் என்று பார்க்கிறோம். நார்மலாக அவங்க போயிருந்ததை காட்டிலும் அதற்கு மாறாக பல மடங்கு அவர்களை போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்தது. காரணம் என்னவென்றால் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நிறைய விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ நம்முடைய பலத்தினால உண்டானது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் உண்டானது, அதுவே சில கடினமான பாதைக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் போது நாம் அறிந்து கொள்வோம், இது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், பல நாட்கள் நமக்கு பல தாமதமாகுது, பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நமக்கு கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு நன்கு அறிந்து கொள்வோம், கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தானியேலுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எரிகிற அக்கினி சூளையில் போட்டாங்க. அப்போது நார்மலாக அவங்க எரிகிற சூழ்நிலையில் போடும்போது ஜனங்க கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ராஜாவுடைய இருதயம் கடினப்பட முடியாகவும் 7 மடங்கு. இதுக்கு காரணம் என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், 7 மடங்கு சூடாக்கப்பட்டது அவர்களுக்கு எதிராக. காரணம் என்னவென்றால் அவர்களை கொண்டு போனவங்க விழுந்து விழுந்து மடிந்து போனாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 14-19. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14-19. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே 7 மடங்கு சூடாக்கினதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களை தூக்கி சென்றவர்கள் கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களை கொன்று போனார்கள். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை அந்த வாசம் கூட இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் அமையலாம். ஒருவேளை சாதாரணமாக அந்த சூடாக்கப்படும் போது அவர்கள் கொன்று போடப்பட்டிருக்க மாட்டாங்க, 7 மடங்கு சூடாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் அமிழத்தக்கதாக நமக்கு எதிராய் காணப்படலாம். அப்படி வரும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இந்த நாமத்தின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அந்நியர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை சேவியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எனவே எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நடுவே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு எதிராக அநேகர் வந்து எழும்பின போது, அநேகர் வரும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. இங்கே அநேகர் வந்து அவர்களுக்கு எதிராக வருகிறார்கள். ஆனால் அவரிடத்துல ஏறக்குறைய 32,000 பேர் காலாட்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் மூலமாக அவர்கள் கொன்றப்பட்டால் வீம்பு பேசுகிறதற்கு அது ஈடாகும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், கடைசியா 300 பேரை கொண்டு ஆண்டவருடைய பலத்தினாலே அவர்கள் முறியடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் பார்க்கிற சம்பவம் என்னன்றா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினாலே அந்த அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் சென்று அங்கே அற்புதத்தை செய்தால், இந்த ஜனங்கள் மூலமாக நம்ம அற்புதம் பெற்றுட்டோம், இவங்களுடைய பலத்தினால நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை 300 மாற்றி, ஹல்லேலூயா, உன்னுடைய பலத்தில் இல்லை, என்னுடைய பலத்தில் நீ போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அங்கே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தரை அவர் வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசித்தோம். அநேக அப்போஸ்தலர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இந்த வல்லமை எப்படி நாம் வெளிப்படுகிறது என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் மத்தியிலே நாம் பார்க்கும்போது, ஸ்தேவான் விசுவாசத்தினும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புத அடையாளங்களை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவன் விசுவாசத்தினாலும், ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க, 6:1 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை அங்க தெரிந்து கொள்கிறதை பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை பிலிப்பைங்க அநேகரை கர்த்தர் அங்கே தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் தெரிந்து கொண்ட வேலை காரியம் வந்து பார்த்தோம் நம்ம பந்தி விசாரிப்பதற்காக. ஆனால் எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொண்டார் என்றால், விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை கொண்டு அவர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு முன்பதாக நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பப்பட வேண்டும், அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும், விசுவாசத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது அப்புறம் 8வது வசனத்தை திருப்பி வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே
பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். அதற்கு காரணம் அவன் விசுவாசத்திலே வல்லவன், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒருவேளை நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வாரா, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவிசுவாசத்தோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிற காரியம், விசுவாசத்தினாலே நம் உறுதியாக இருக்கணும். நாம் யாருடைய பிள்ளைகள், யாரை கொண்டு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அடையாளங்களை நாம் பார்க்கும்போது விசுவாசிகளால் செய்யப்படுகிற அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை ஆண்டவர் நம் மூலமாக எதிர்பார்க்கிறார். அதற்கு காரணம் நாம் அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய வல்லம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அதே போல பிலிப்பினுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம். 8:13 கூட வாசிங்க. 8:13 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஆமென். அதே போல ஸ்தேவானை போல பிலிப்பையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எப்படி என்றால், அவனால் நடத்தப்பட்ட அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டுடைய சபையிலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை எதிர்பார்க்கிறார். நம் மூலமாக, சாதாரணமாக இருக்கிற நம்மை போல பாடுள்ள எலியாவின் மூலமாக அற்புதத்தை செய்த தேவன் நம் மூலமாக அற்புத அடையாளங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 8:3 அதை வாசிப்போம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்துல சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எப்படி செஞ்சாரு? இழுத்து கொண்டு. எதில்? கையில் தானே. ஒவ்வொருவரையும், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கினான். ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்த அந்த மனுஷன், ஆண்டவர் பிரதிட்சயமாக அவருக்கு வெளிப்பட்டு கிறிஸ்து யார் என்பதை அவர் உணர்த்தின போது, அதை அறிந்த பிறகு, பரிசுத்த ஆவியருடைய வல்லமை அவர் மேலே நிரப்பப்பட்ட பிறகு நடந்த சம்பவம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 19 அதிகாரம், அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 12-13 வாசிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாதிரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு 11 மாத்திரம் 11 வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுவோமா? எந்த கையில புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு பாழாக்கினாரோ, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அதே கைகளினாலே ஆண்டவர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு அல்ல, ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது இதே கைகளை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநேகரை அற்புத அடையாளங்களை சபையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே கைகளினாலே, துன்பப்படுத்தின அதே கைகளினாலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். அவருடைய கட்சிஃப், ஹேண்ட் கட்சிஃபு, ஆப்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கட்சிஃப் அவருடைய கையில் வச்சிருக்கிற அதை பட்டாலே அற்புதங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் மாத்திரார் பாருங்க. அதே ஆண்டவர் இன்றும் நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 15-16 வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்படுவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பேதுருனுடைய நிழல் பட்டா போதும்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவருடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் அநேகர் வந்து ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன ஒரு அதிசயம்!
ஒரு மீன் பிடித்திருக்கிற ஒரு பேதுரு, ஆண்டவரை மறுதலித்த ஒரு பேதுரு, ஆண்டவர் விட்டு தூரம் போன பேதுருவை, அதே பேதுருவை கொண்டு அற்புதங்களை செய்தார். இதை தியானிக்கும் போது அந்த காரியம் ஒன்று உணர்த்தப்பட்டேன். அவர் என்ன சொல்லுது, பேதுருனுடைய நிழல் பட்டு, பேதுருனுடைய நிழல் பட்டே அற்புதம். அந்த நிழல் யார் என்றால் 121 சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தெரிந்த வசனத்தை தெரிஞ்சவங்க சட்டுன்னு சொல்லுங்க. 121:5 சங்கீதம். கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் நிற்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பேதுரு ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டபடினால கர்த்தர் நிழலாய் நின்று அந்த நிழல் மேலே பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கும் நிழலாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். புறஜாதிகள், ஆண்டவரை அறியாத ஜனங்களும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரில் கிரியை செய்யப்பட்ட அதே ஆவியானவர் இன்றும் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்மத்திலே எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாரும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நாம் விசுவாசத்தோடு கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது இதே கரத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதே கரம் நம்முடைய வாயினாலே, அவருடைய அறிக்கையினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சபையிலே அற்புதங்களை ஏற்படுத்தினார். எதற்காக என்றால் அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய், அவருடைய விசுவாசத்தில் பலப்படும்படியாக சபையிலே அற்புதங்களை வைத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமைப்படுத்த முடியாது, தேவனை மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, தேவனை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அற்புதங்களை சபையில் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக அப்போஸ்தலர்களை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு செய்த முதலாவது அற்புதத்தில் யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஓகே, இந்த இடத்த நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். கர்த்தர் செய்த முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தார். அங்கே அநேகர் கூடியிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு கற்சாடை தேவைப்படுது. ஹல்லேலூயா. அந்த 6 கற்சாடை அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கற்சாடையின் மூலமாக அற்புதத்தை செய்தார். அங்கே தண்ணீர் ஊற்றப்பட்டது. அந்த தண்ணீரின் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது என்று பார்க்கிறோம். அதற்கு காரணம் அங்கே ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அவருக்கு பாத்திரமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் எழுதிருப்போம். இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது 11வது வசனத்திலே, முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அனைவரும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு 6 கற்சாடை தேவைப்பட்டது. அந்த கற்சாடையில் சாதாரணமான தண்ணீரை ஊற்றி அதை திராட்சரசமாய் மாற்றினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கும் நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த கால வேளையில் தகப்பனே, இந்த தேசத்திலே எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒரு நோக்கம் உண்டு அப்பா. நீர் எங்களை ஆண்டவரை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வரங்களை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அது கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அது வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது. அன்று ஆதி அப்போஸ்தல சபைகளிலே அற்புத அடையாளங்களின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவ அண்டையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். புறஜாதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா ஆண்டுடைய சமூகத்தில் வரும்படியாய், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய், தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய்
நம் மூலமாக அன்று கற்சாடை தேவைப்பட்டது. இந்த காலவேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே எங்களில் தகப்பனே அன்று தண்ணீரை நிரப்பினீர் அப்பா. ஆண்டவரே இன்று எங்களை அப்பா நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே இந்த காலவேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை நிரப்பி அன்று சுவையான ஒரு திராட்சை ரசமாய் நீர் மாற்றினீரே ராஜா. அற்புதத்தை செய்தீரே ஆண்டவரே, அடையாளத்தை செய்தீரே ஆண்டவரே. உடைய மகிமையை வெளிப்படுத்தினீரே ராஜா. எங்கள் மூலமாக ஆண்டவரே மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே தகப்பனே என் மூலமாக எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் சுற்றிலும் தகப்பனே உடைய நாமம் மகிமைப்படட்டாப்பா, வெளிப்படட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்களை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அன்று பேதுருவை பயன்படுத்தினவர், ஹல்லேலூயா, பவுலை பயன்படுத்தினவர், ஸ்தேவானை பயன்படுத்தினவர், பிலிப்பை பயன்படுத்தினவர், அதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றப்படட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவேளையில் வாஞ்சித்தவரை கேட்போமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம், வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை சாதாரணமா வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அன்று ஹல்லேலூயா அந்த கற்சாடை யாரும் கவனத்துக்கு இல்லாதபடி ஹல்லேலூயா வெளியிலே வைக்கப்பட்ட ஒரு கற்சாடையாய் காணப்பட்டது. இந்த காலவேளையில் ஒருவேளை யாரும் அறியாதபடி அந்த திருமணத்திற்கு வந்தவங்க யாரும் அந்த கற்சாடையை கவனித்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த கற்சாடையில் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த காலவேளையில் நம்மையும் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய், அடையாளங்களை காணும்படியாய் எங்கள் குடும்பத்திலே அப்பா தகப்பனே எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த தகப்பனே ஆண்டவரே சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த கரத்திலே ஆண்டவரே ஒருவேளை பாவமான காரியங்கள் செய்திருக்கலாம். இந்த காலவேளையில் ஒப்பு கொடுப்போமா? உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டோப்பா. இந்த கரத்தினாலே ஆண்டவரே அற்புத அடையாளங்களை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. கைகளை வைக்கிற வேளையில அசுத்த ஆவிகள் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாகுவதாக, விடுதலை உண்டாவதாக ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக ராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ராஜா. இந்த காலவேளையில் ஒப்பு கொடுக்குறோப்பா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வேளையில் இறங்கட்டும் ராஜா. சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் கண்களை, எங்கள் சிந்தைகளை, எங்கள் சரீரம் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய ரத்தத்தினால கழுவீராக ராஜா. அன்று பவுல் ஆண்டவரே ஆண்டவரே பாழாக்கின போது ஆண்டவரே அதே கைகளினாலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தீரே ஆண்டவரே. இந்த காலவேளையிலோ நீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? இன்றும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், விடுதலை தர வல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உடைய அற்புத கரம் ஆண்டவரே இறங்கட்ட ராஜா. நாங்கள் கைக்கிற வேலையில ஹல்லேலூயா ஆண்டவரே உடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு மேல தொடட்டு ஆண்டவரே. அந்நியர்கள் ஆண்டவரே, அந்த தகப்பனே உம்மை அறியாதவர்கள், அவிசுவாசிகள், புறஜாதியார் ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் கைகளை வைக்கிற வேலையில உடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே தொடப்படுவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. என் தேவன் பயன்படுத்துகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை விசுவாசத்தினாலும் நாங்கள் நிறைந்தவர்களாய். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. இது என்னால் ஆகுமா என்று சொல்லி ஒருவேளை சந்தேகத்தில் அநேகர் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. ராஷாதாராலபா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிரப்புவீராக, ஆட்கொள்வீராக, பயன்படுத்துவீராக. உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மேல வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா சத்ருவின் சதி திட்டங்கள், சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள், சத்ருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ரிஷகபரபோ ரபலபோ சதரலபபபபப நகரலதரலபபபப ரிபலப சதரலபபபபப
ஓ சபையில தகப்பனே, நீர் அற்புதங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. அதற்கு பாத்திரத்தை ஆண்டவர் தேடுகிறார். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போமா? ஓ ரபா ஷதரபாபா, அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆனால் பாத்திரம் தேவை. இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். சிலர் ஒருவேளை என்னால் எப்படி முடியும்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய போகிறார். ரஷா தாராளபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இறங்குறதற்காக ரஷதரலபரபா ரிபலபதரலபபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையான காரியங்கள், மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிட்ட ராஜா. சபைகளில் அப்போஸ்தலர்கள், போதகர்கள், ஆண்டவரே அற்புதங்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ராஜா. அதை ஒரு நாட்களில் நாங்கள் காணப்போகிறதற்காக, அற்புத அடையாளங்கள் தேவ சபையில காணப்போகிறதற்காக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிருபையின் கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.